السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لربه لقنوط. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: قلب المؤمنين عرش الله، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், ஷஹதாக்கள், தாபீர்கள், சபா தாபீர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மீதும், உலகம் உண்டான முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வத்தாக்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த சிறப்பான சங்கையான கண்ணியமான இந்த நாளிலே அல்லாஹ் இந்த இடத்திலே நம்மளை ஒன்று கூட செய்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நம் மீது கிருபை செய்திருக்கின்றான். ஒரு விஷயங்களை கேட்பதும், அந்த விஷயங்களை அதனுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும், அந்த கருத்துக்களை கேட்டு அமல் செய்வதையும் அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கக்கூடியவனாக, அதை பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள்: என அருமையான தோழர்களே, நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், நீங்கள் அதை குறைவாக செய்தாலும் அதை விளங்கி நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே பெருமானார் இடத்திலே கருத்துக்கள் கேட்கப்பட்டது: யா ரசூலல்லாஹ், ஒருவர் இரவெல்லாம் நின்று 1000 ரக்காயத்துக்களை தொழுது கொண்டிருக்கிறார். இறை அச்சத்தோடு, இறை நம்பிக்கையோடு, தக்வாவோடு 1000 ரக்காயத்துக்களை அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருவர் இறை நம்பிக்கையோடு மார்க்கத்தை விளங்கி, தொழுகையை விளங்கி, தொழுகையினுடைய உள்பொருள்கள் வெளிப்பொருள்கள் அனைத்தையும் விளங்கி 2 ரக்காயத்துக்கள் தொழுது கொண்டிருக்கிறார். இறைச்சத்தோடு 1000 ரக்காயத்துக்கள் தொழுகிறார். அவர் சிறந்தவரா? தொழுகையினுடைய விளக்கங்களை விளங்கி கொண்டு 2 ரக்காயத்துக்கள் தொழுகின்றார்களே, இவர்கள் சிறந்தவரா என்று கேட்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: தொழுகையினுடைய ஒவ்வொரு விளக்கங்களை தெரிந்து கொண்டு 2 ரக்காயத்து தொழுகக்கூடியவர் 1000 ரக்காயத்து தொழுவதை விட சிறந்தவர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள்: என் அருமைக்குரிய சஹாபாக்களே, ஒரு காலம் வரும், கல்லத்து ஃபுகாவுக்கும் கஸரத்து உம்மாலுக்கும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே விளக்கம் உடையவர்கள் குறைந்து விடுவார்கள். கஸரத்து உம்மாலுக்கும், அமல் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். என்னுடைய இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்களும் அதிகம், விளக்கம் தெரிந்தவர்களும் அதிகம். ஒரு காலம் வரும், அமல் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், விளக்கம் தெரியக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் அதனுடைய முழு விளக்கங்கள் என்ன?
மார்க்க சட்டதிட்டங்கள் தெரியாது, தொழுகையினுடைய விளக்கங்கள் முழுமையாக தெரியாது, வாழ்க்கையினுடைய முழுமை தெரியாது, குர்ஆனுடைய முழுமை தெரியாது, எந்த விளக்கமும் தெரியாமல் அமல் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் என் காலத்தில் நீங்கள் விளங்கியும் இருக்கின்றீர்கள், அதிகமாக அமல் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட விளக்கத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் விளக்கமோடு செய்யக்கூடியது அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, விளங்கி செய்யக்கூடியதை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு காரியத்தை விளங்கி செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரிய சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டினார்கள், இமாம்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே முழு விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். முழு விளக்கமுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்பல் மதுஹபுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு சட்ட மேதை. அவர்களைப் போன்ற ஒரு அறிவாளி அக்காலத்தில் இல்லை. அவர்களைப் போன்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தினுடைய தந்தை யாரும் இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே திருக்குர்ஆனுடைய ஷரியத்தினுடைய சட்டத்தினுடைய விளக்கங்களை, அதனுடைய மசாயில்களை சொல்லி காட்டுகின்ற போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்ட அரசனுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் பிடிக்கவில்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் வர வேண்டும், அல்லது அதற்கு மாற்றி அமைக்க வேண்டும், அல்லது அந்த மசாயில்களை வேறு ஏதாவது ஒன்றை சொல்லி சரி கட்ட வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்களே, சொல்லக்கூடிய இந்த சட்டம் எனக்கு பொருந்தவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய ஆட்சிக்கு மாற்றமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. அஹ்மது பின் ஹம்பல் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து வருகிறார்கள். அரசனுடைய முன்னிலையிலே நிப்பாட்டப்படுகிறது. அரசன் கேட்கின்றான், அஹ்மது பின் ஹம்பலே, நீங்கள் மார்க்கத்தினுடைய மேதைதான், நீங்கள் சட்ட விளக்கம் உடையவர்கள் தான், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய சட்டம் எனக்கு பொருந்தாது, என்னுடைய ஆட்சிக்கு பொருந்தாது, என் வாழ்க்கைக்கு பொருந்தாது, இதை நீங்கள் மீண்டும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதற்கு மாற்றி எனக்கு சாதகமாக தன்னுடைய மசாயில்களை சட்டங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலமும் உங்களுக்கு பயந்து இந்த குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை நான் சொல்லவே மாட்டேன் என்று சொன்னார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் மீண்டும் கேட்கப்படுகிறது. மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ் தான் ஒருவன், அவன் தான் பெரியவன், அவனுக்கு அடிபணிந்துதான் என்னுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர உங்களுடைய இந்த சாதாரண இந்த ஒரு சிறிய ஒரு தண்டனைக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கை நான் விட்டுக் கொடுத்து குர்ஆனுக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன் என்பதை சொல்லி காட்டினார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அடைக்கப்பட்டு பட்டினியாக கிடைக்கின்றார்கள். பசியோடு பட்டினியுடைய தாகத்தோடு சிறையில் இருக்கின்றார்கள். தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது, பல கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அரசர் அஹ்மது ஹம்பலை அழைத்து வர சொல்கிறார். இமாம் வருகின்றார்கள். வந்து கேட்கப்படுகின்றது, அஹ்மது பின் ஹம்பலே, பட்டினியோடு பசியோடு நீங்கள் கிடக்க வேண்டுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து விட்டால், அல்லது அதை நீங்கள் வாபஸ் வாங்கிவிட்டால் எனக்கு நன்றாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமானால் நாங்கள் தருகிறேன். அரசருடைய மாளிகையில் கூட உங்களுக்கு நான் இடம் தருகிறேன். நீங்கள் இதை மாற்றி அமைகள் என்று சொன்னபோது அஹ்மது பின் ஹம்பல் சொன்னார்கள், எனக்கு இந்த சாதாரண வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, உயர்வான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தருகிறான். அந்த வாழ்க்கை தான் நான் முன்னோக்கி இருக்கிறேன் தவிர இந்த அற்ப வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஷரியத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துணிச்சலோடு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உடனே அரசன் பார்த்தான், இந்த அஹ்மது பின் ஹம்பல் மார்க்கத்தில் மிக பற்றுள்ளவராக இருக்கிறார், வெறித்தனமுடையவராக இருக்கிறார். எதை சொன்னாலும் என்ன தண்டனை கொடுத்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் பின்னுவாங்கதாக இல்லை, அவர் சொல்லக்கூடிய உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அஹ்மது பின் ஹம்பலை ஒரு மரத்தினுடைய கம்பத்திலே கட்டி வைக்கப்படுகிறது. அவர்களை மரத்தினுடைய கம்பத்தில் கட்டி வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் எல்லோர்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஊர் ஒன்று கூடியது, உலகம் ஒன்று கூடியது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே அஹ்மது ஹம்பலை நிப்பாட்டி வைக்கப்பட்டு 10 கைதிகளை அரசன் அழைத்து வர சொல்கிறான். 10 கைதிகளை அழைத்து வர செய்து அஹ்மது பின் ஹம்பலுடைய முன்னிலை நிப்பாட்ட செய்து ஒவ்வொருத்தருடைய கைகளும் கால்களும் துண்டிக்கப்படுகிறது.
ஒவ்வொரு நபருடைய கால்களும் கைகளும் துண்டிக்கப்படுகிறது. அஹ்மது பின் ஹம்பலை பார்த்து அரசர் கேட்கின்றான், அஹ்மது பின் ஹம்பலே, நீங்கள் தங்களுடைய சட்டத்தை பின்வாங்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஷரியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நிலையும் இதுவாகத்தான் இருக்கும் என்று அரசன் ஒவ்வொரு நிலை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றான். 10 பேர்களுடைய தலைகள், கால்கள், கைகள் துண்டிக்கப்படுகிறது. இரத்த வெள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசன் இரத்த வெள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலே அரசன் பார்க்கின்றான், அஹ்மது பின் ஹம்பலே, பார்த்தீர்களா, 10 பேர்களும் இரத்த வெள்ளத்தில் துடிக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் உங்களுடைய ஷரியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கும் இதே நிலைதான் என்று மீண்டும் கேட்கிறான் அரசன். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அரசன் கேட்டான், எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு தண்டனை கொடுத்தும் கேட்கவில்லையே, இவருடைய நிலை இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியும் கூட அசையாமல் நின்று கொண்டிருக்கின்றார். இவருடைய கடைசி ஆசை என்ன என்பதை கேளுங்கள். அந்த கடைசி ஆசையை கேட்டுவிட்டால் இவருடைய தலையும் கால்களும் கரங்களும் இது ஒன்றுதான் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசர் கேட்கின்றார்கள். அஹ்மது பின் ஹம்பலே, கடைசியினுடைய எங்களுடைய ஆசை என்ன? கடைசியில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், என்ன ஆசை? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லோர்களும் துஆ செய்கின்றார்கள், இறைவா, மார்க்கத்தினுடைய ஒரு மேதை அஹ்மது பின் ஹம்பலுக்கு இப்படி ஒரு தண்டனை இந்த கொடுங்கோல அரசன் கொடுக்க இருக்கின்றானே, இந்த தண்டனை கிடைக்கக்கூடாது, அவருக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லோருடைய முகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு நபரை நோக்கி தன்னுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அவரை பார்த்துவிட்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கை அசைத்து அவர்களை கூப்பிட்டார்கள். அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், நானும் நீங்களும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்கள் தான். நாம் 2 பேர்கள் அவர்களிடத்தில் ஓதி இருக்கின்றோம். ஆனால் எவ்வளவோ சட்டங்கள் தெரிந்த எனக்கு ஒரே ஒரு மசாயில் எனக்கு தெரியவில்லை. ஒரு ஹதீஸுடைய சட்டங்கள் விளக்கங்கள் எனக்கு தெரியவில்லை. அதை நீங்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே கேட்டிருக்கின்றீர்கள். அந்த ஹதீஸை எனக்கு 2 வரிகளை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். உடனே சொன்னார்கள், என்ன சட்டம் அஹ்மது பின் ஹம்பலே? எல்லா சட்டங்களையும் தெரிந்த எனக்கு ஒரே ஒரு சட்டங்கள் தெரியவில்லை. அதாவது ஒலு செய்துவிட்டு காலில் சாக்ஸ் போட்டிருந்தால் அதை எப்படி மசவு செய்வது, அவருடைய விளக்கங்கள் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த விளக்கங்களை கேட்டுவிட்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் அரசரை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் கிடைக்காமல் இருந்தது, நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன், இப்போது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றலாம் என்று சொன்னபோது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெறித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மார்க்கத்தில் வெறித்தனமாக இருக்கிறார். குர்ஆனையும் ஹதீஸ்களையும் தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார். கடைசி நேரத்திலும் கூட ஒரு ஹதீஸை தெரிந்து விட்டேன், என்னை கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். வெறித்தனமாக இவரை கொலை செய்யக்கூடாது, மீண்டும் சிறையிலே அடையுங்கள், பட்டினியோடு பசியோடு போடுங்கள், தாகத்தோடு போடுங்கள். அவர்கள் தன்னுடைய பட்டினியாலும் பசியினாலும் வேதனை தாங்க முடியாமல் என்னை நீங்கள் கொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். சட்டத்தை தெரிந்துவிட்டேன், என்னை கொல்லுங்கள் என்று இவர் சொல்லக்கூடாது என்று மீண்டும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். காரணம், உயிர் போகின்ற நேரத்தில் கூட ஷரியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு முரணாக இருக்காது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அருமைக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கின்றதா? நம்ம இடத்துல அந்த வாழ்க்கை இருக்கின்றதா? சாதாரண ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி மார்க்கத்தினுடைய முழு விளக்கங்கள் கூட தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியங்களுக்காக மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய, குர்ஆனை விட்டுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் பல முரணான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் நம் வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கிறது. தவிர உண்மையான ஒரு வாழ்க்கை, இறையச்சமான ஒரு வாழ்க்கை, இறை நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லத்து ஃபுகாவுக்கும், அந்த காலத்திலே அறிஞர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் குறைந்து விடுவார்கள், கஸ்ரத்து உம்மாலுக்கும், அமல் செய்யக்கூடியவர்கள் எதை எப்படி அமல் செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் அமல் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த காலகட்டம் வாழ்க்கை தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உண்மையான ஒரு வாழ்க்கை, சஹாபாக்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒரு பரக்கத்தை, ஒரு நிம்மதியை கொடுத்தான். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை பார்க்க கூட முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை
ஷைத்தானுடைய சூழ்நிலைக்கு உட்பட்ட வாழ்க்கையாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை, தக்வா என்பது இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு அசீஸ் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற போது ஷைத்தான் அவர்களோடு முன்னால் நின்று கொண்டு கேட்பான், முஹியத்தீனே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த குர்ஆனை ஓதுகின்ற போது கூட அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுகின்றீர்களே, என் மீது உங்களுக்கு அவ்வளவு பயமா? என் மீது உங்களுக்கு அவ்வளவு அச்சமா? ஏன் என்னிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேட்கின்றீர்கள்? குர்ஆனை எடுத்தால் பிஸ்மில்லாஹ் சொல்லி குர்ஆனை ஓத வேண்டியதானே, ஏன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி என்னிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேட்கின்றீர்களே, என்னை கண்டு உங்களுக்கு பயம் இருக்கிறதா என்று கேட்டபோது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னார்கள், ஷைத்தானே, உன்னை கண்டு எனக்கு ஒரு பயம் இல்லை, உன்னை கண்டு ஒரு அச்சம் இல்லை, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு அந்த இல்மை ஆற்றலை தந்திருக்கிறான், என உன்னுடைய சூழ்ச்சி ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை, என்னுடைய ரப்பு எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. குர்ஆனை ஓதுகின்ற போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அதே ரப்பு எனக்கு ஒரு மரத்தினுடைய பெயரை, ஒரு கல்லினுடைய பெயரை, அல்லது ஒரு செடியினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்லித்தான் நான் ஆரம்பிப்பேனே தவிர உன்னிடத்தில் எனக்கு பயமில்லை, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற போது ஷைத்தான் சொல்லுகின்றான், மார்க்கப்பட்டுள்ள உங்களை என்னால் ஒன்றும் கெடுக்க முடியாது. காரணம், அந்த கல்வி ஆற்றல் என்பது என்னுடைய வல்லமை அத்தனையும் அழித்துக் கொண்டு இருக்கிறது என்பது ஷைத்தான் சொல்லி காட்டிவிட்டு பின்வாங்கி விடுகிறான். அருமைக்குரியவர்களே, எவ்வளவு சூழ்ச்சிக்காரன்! ஷைத்தான் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்வான்! ஷைத்தான் ஒரு நல்ல காரியங்களை கெட்ட காரியமாக கூட ஆக்க முடியும், ஒரு கெட்ட காரியங்களை நல்ல காரியமாக கூட ஆக்க முடியும். ஷைத்தான் தன்னுடைய காரியங்களில் யார் வலையில் விழுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றான். ஃபிரௌன் தன்னுடைய வீட்டில் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான். ஃபிரௌனுடைய வீட்டுக்கு போய் ஷைத்தான் கதவை தட்டுகிறான். ஃபிரௌன் உள்ளே இருந்து கேட்கிறான், கதவை தட்டுவது யார்? மீண்டும் ஷைத்தான் கதவை தட்டுதான். ஃபிரௌன் கேட்கிறான், மீண்டும் கதவை தட்டுவது யார்? ஷைத்தான் மீண்டும் தட்டுகிறான். ஃபிரௌன் கதவை திறந்து பார்க்கிறான், ஷைத்தான் நிற்கிறான். நீதானா? நான் தான் ஷைத்தான் என்று சொல்ல வேண்டியதானே? உடனே ஷைத்தான் சொன்னான், முட்டாள், நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாயே, வெளியில நிற்கக்கூடிய யார் என்பது கூட உனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு ரப்பா? நீனும் வழிகெடுத்துக் கொண்டு இருக்கின்றார், நானும் வழிகெடுத்துக் கொண்டு இருக்கின்றேன், நம்ம ரெண்டு பேர்களும் ஒன்றுதான் என்று ஷைத்தானையும் ஃபிரௌன் உள்ளே அழைத்துக் கொண்டான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷைத்தானுடைய வெளிரங்கங்கள் அழகாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய உள்ரங்கங்கள் இறுதியில் கெடுதியாக தீமையாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, காரணம், ஷைத்தான் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடிய பல வழிகளை செய்வான். ஷைத்தான் மார்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய பல வல்லமைகளை கையாள்வான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஸஹீஹுத்தீன் சிராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாத்துடைய வீதியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு துண்டு சீட்டு, ஒரு காகிதம் ஒன்று கீழே கிடைக்கின்றது. எடுத்து பார்க்கின்றார்கள், அவர்கள் இஸ்லாம் ஆகவில்லை. காகிதத்தை எடுத்து பார்க்கின்றார்கள், அவர் பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாம் ஆகவில்லை. ஏதோ ஒரு அழைப்பு எழுத்து கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த எழுத்தை கொண்டு மார்க்கத்தினுடைய மேதைகளை தேடி சென்றார். இதில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது? இதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியம் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முழு விளக்கங்களை தெரிந்து கொண்டார். அந்த சீட்டை எடுத்துக் கொண்டார். பிஸ்மில்லா என்பதை எழுதப்பட்டிருப்பதை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொண்டால் கலிமா சொல்லி முஸ்லிமானார். அவருக்கு ஹிதாயத்து கொடுத்தது ஒரே ஒரு துண்டு சீட்டினுடைய பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை இன்னைக்கு எப்படியெல்லாம் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பிஸ்மில்லாவுக்கு கொடுத்த ஒரு கண்ணியம் கூட இன்னைக்கு குர்ஆனுக்கு நாம் கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, ஏதோ ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், அல்லது ஒரு மௌத்து ஏதாவது ஒரு நிலவு ஏற்பட்டு விட்டால் அன்றுதான் குர்ஆனை எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் டிவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறைகள் நம்முடைய டிவியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. குர்ஆன் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கின்றது, புழுதி அடைந்து கொண்டு ஒற்றை பிடித்துக் கொண்டு கிடைக்கின்றது. ஆனால் அந்த குர்ஆனை ஏற்று பார்க்கக்கூடிய நாம் இல்லை. ஆனால் குர்ஆனுக்கு மாற்றமான சில வாழ்க்கைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் எந்த ஒரு பரக்கத்தை நமக்கு தருவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத் நாளையிலே குர்ஆனை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் இந்த குர்ஆன் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காலம் இருந்தது, சாதாரண ஒரு அரபி பேப்பர்களை கடந்தாலும் கூட
அல்லது ஒரு அலீப் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் கீழே கடந்தாலும் கூட உடனே அதை எடுத்து அதை கண்ணியப்படுத்தி கால்கள் மிதிப்படாத ஒரு உயர்வான ஒரு இடத்துல நாம் வைத்துக் கொண்டிருந்தோம். அன்று இருந்த ஒரு நிம்மதி இன்னைக்கு குர்ஆனை சாதாரணமாக நினைத்துக் கொண்டு குர்ஆனுடைய கண்ணியத்தை கெடுத்ததின் காரணமாக, அவருடைய முழு அர்த்தங்களை விளக்கங்களை விளங்காததன் காரணமாக அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் எடுத்து விட்டான். அருமையானவர்களே, அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் எடுத்து விட்டான். எதிலும் நமக்கு நிம்மதி இல்லை, எதிலும் நமக்கு சந்தோஷம் இல்லை, எதிலும் நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியிலே மலக்குமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய மலக்குமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி விடுகிறான். மலக்குமார்கள் எல்லா ரஹ்மத்துகளையும் கொண்டு காலையில் இறங்குகிறார்கள். மாலையில் அவர்கள் திரும்பி செல்கின்ற போது பாவ சுமைகளை தான் சுமந்து செல்கிறார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உண்மையிலே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாட்களும் பாவங்கள் தான் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்காக வேண்டி பல உதாரணங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வல்லாதியாதி லபஹன் பல் மூரியாதி கத்ரன் பல் முகைராதி சுபஹா. அல்லாஹ் ஒரு குதிரை நமக்கு உதாரணம் காட்டுகிறான். ஒரு குதிரையை பாருங்கள், அது காலை நேரத்திலே நீங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு உங்களை சுமந்து செல்கிறது. அது ஓடுகின்ற வேகத்தை பாருங்கள். அவருடைய குழவில் தீ பொறிகளை புழுதிகளை கிளப்புகிறது. தன்னுடைய உயிர் போகக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட நீ பாய் என்று சொல்லுகின்ற போது அந்த குதிரை பாய்ந்து செல்கின்றது. ஆனால் இன்னல் இன்சானில் ரப்பிஹி லகனூது, மனிதா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அந்த குதிரைக்கு நீ வேகத்தை கொடுக்கவில்லை, குதிரைக்கு பாயக்கூடிய ஆற்றலை கொடுக்கவில்லை, குதிரைக்கு சுமந்து செல்லக்கூடிய வலிமையை கொடுக்கவில்லை. ஒரே ஒன்றை தான் கொடுத்தால், ஒன்னு புல்லு கொடுத்திருப்பார் அல்லது தண்ணி கொடுத்திருப்பாய், இந்த இரண்டை தான் நீ கொடுத்திருப்பாய். நீ ஏறி உட்கார்ந்து செல் என்று சொன்ன போது தன் உயிரை கொடுப்பதற்கு தயாராகின்றது. எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்த ரப்பு என்னை வணங்க என்று சொல்லுகின்ற போது ரப்பிஹில் நகுனூது, நிச்சயமாக தன்னுடைய ரப்புக்கு நீ நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டு இருக்கின்றாயே. அல்லாஹ் கொடுத்த உன்னை நியமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டாமா என்பதை அல்லாஹ் திருமறையை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அருமைக்குரியவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். தாயை விட அல்லாஹ் பாசமானவன், 70 மடங்கு அல்லாஹு தஆலா இரக்கமுடையவன், மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். நான் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா நம்ம பக்கம் திரும்பி பாவத்தின் பக்கம் அல்லாஹ் கோபத்தை திருப்பி விட்டால் நம்ம நிலைமை என்னாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சந்தில ஒரு நாய் போய்கிட்டு இருக்குது. அந்த நாயை துரத்திக்கிட்டே இருக்கிறோம். நாம துரட்ட அந்த நாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஓடிக்கொண்டு திரும்பதற்கு எந்த இடம் இல்லை என்று சொன்னால் நம்ம நிலை என்னாகுமோ அதே போன்றுதான் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் பொறுத்து கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் திரும்பி விட்டான் என்று சொன்னால் நம் நிலை என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திரும்பி விட்டான் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. காரணம், ஒவ்வொரு பேரழிவுகளும் ஆபத்துகளையும் பார்க்கின்ற போது, ஒவ்வொரு அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் ஏற்படுகிறதை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய கோப பார்வைதான் திரும்பி விட்டது என்பதைத்தான் விளங்க முடிகின்றது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உமா கான ரப்புக்கல் யுஹ்ரிகல் குரா பில்உல்மி வஹுலுஹா முஸ்லிமூன். ஒரு ஊரில் ஒரு சீர்திருத்தவாதிகள் நல்லவர்கள் இருக்கின்ற போது அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதே ரப்பு ஒரு ஊர்வாசிகளை ஒரு கிராமத்தை அல்லாஹு தஆலா அழித்து விட்டு, அல்லாஹ் அத்தனை பேர்களை அழித்து விட்டு வஃபாத்தாக்கி விட்டு மையத்த கொலையாக ஆக்கிவிட்டு அல்லாஹ் அப்போது கேட்கிறான், யா ஹஸரத்துன் அல் இபாதி மா யாத்திகிம் ரசூலின் இல்லா கானூது யஸ்தாசியோன். அல்லாஹ் அழிக்கவும் செய்கிறான், அடிக்கவும் செய்தான். அல்லாஹ் அதே நேரத்தில் தன்னுடைய அன்பையும் அல்லாஹு தஆலா பாராட்டுகிறான். கிராமத்தையே அழித்து விட்டு, ஒரு ஊர் மக்களை அழித்து விட்டு, யா ஹஸரத்துன் அல் இபாதி, என்னுடைய அடியார்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, ஏன் இப்படி ஆனீர்களோ என்று அல்லாஹ் அப்படியும் கேட்கின்றான். அழித்து விட்டு அல்லாஹ் இப்படி தன்னுடைய கிருபையும் காட்டுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தாயை விட அல்லாஹ் பன்மடங்கு பாசமுள்ளவன். அல்லாஹு தஆலா மன்னிப்பதும் அவன்தான், தண்டிப்பதும் அவன்தான். அவன் நாடினால் மன்னிக்கவும் செய்வான், அவன் நாடினால் தண்டிக்கவும் செய்வான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அடிக்கிறாள், அழிகிறது. அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை அமர்த்துவதும் தாய் தான். அதே போன்று அடிப்பதும் அல்லாஹ் தான், நம்மை ஆதரிப்பதும் அல்லாஹ் தான், நம் மீது கிருபையை காட்டுவதும் அல்லாஹ் தான், கோபத்தை காட்டுவதும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு, அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு யாராவது ஒரு மாற்றம் செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக சும்மா விட மாட்டான். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ரப்பு நம்மளை ஒரு காலம் விட்டு வைக்க மாட்டான். அவன் மன்னிக்கக்கூடியவன்,
அன்புடையவன், அவன் கிருபையாளன், என்றும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கக்கூடியவன் என்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எத்தனையோ பேர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வரம்பு மீறுகின்ற போது அல்லாஹ் அவர்களை சின்னாபின்னமாக சின்னத்தனமாக அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றான். அவன் பெரியவன் என்று காட்டுகின்ற போது அல்லாஹ் நீ சிறியவன் தான் என்று சின்னாபின்னமாக ஆக்கியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது, அபரஹா என்பவன் காபாத்துல்லாஹ் இடிப்பதற்காக பெரும் படையோடு வருகின்ற போது அல்லாஹ் அதை விட ஒரு பெரிய படைகளை அனுப்பவில்லை. சிறிய சின்ன சின்ன பறவைகளின் மூலமாக அல்லாஹ் அதை அழித்து காட்டுகிறான். ரமூருத் என்பவன் அல்லாஹ்விடத்திலே வரம்பு மீறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனையோ இடையூறுகளை துன்பங்களை கொடுத்த போது அல்லாஹ் பெரும் படைகளை அனுப்பவில்லை. சாதாரண ஒரு கொசுவின் மூலமாக அல்லாஹ் நம்ரூத்தை அழித்திருக்கின்றான். எத்தனை பேர்கள் ஃபிரௌன் நான் தான் ரப்பு என்று சொல்லுகின்ற போது அவனை அழிப்பதற்கு வெறும் மலக்குடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. சாதாரணமாக தண்ணீரை விளக்கி அல்லாஹ் அவனை வஃபாத்தாக்கி இருக்கிறான் என்பதையெல்லாம் குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிரியமான வாழ்க்கையாக நாம் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், ஒரு இறை அச்சம் இருக்கும் என்று சொன்னால் உண்மையான தக்வாவுக்கு சொந்தக்காரர்களாக நாம் தான் ஆகிவிடுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது உண்மையான மூமினுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அரிஷாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிஷாக ஒரு மூமினுடைய உள்ளங்கள் இருக்கும் என்று சொன்னால், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அரிஷாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு மூமின் எக்காலத்தில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார். ஒரு மூமின் உறவுமுறையோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார், உறவுமுறைகளை பிரிக்க மாட்டார். இந்த உறவுமுறை என்பது ரஹ்மானுடைய வார்த்தையிலிருந்து வந்த அந்த ரஹும் என்ற இரத்த பந்தம் என்ற உறவுமுறை இருக்கின்றது. இது அல்லாஹ்விடத்திலே கேட்டது, இறைவா யாரெல்லாம் என்னை சேர்த்து வாழ்ந்தார்களோ வசலனி வசலஹுல்லா உமன் கத்தானி கத்தாஹுல்லா, என்னை யார் துண்டித்தார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு, என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீ சேர்ந்து கொள் என்று இந்த உறவுமுறை இரத்த பந்தம் என்பது அல்லாஹ்விடத்தில் வாதிட்டு ஆரம்பிக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கை வெறும் தொழுகை நோன்பு இது மட்டும் வாழ்க்கை இல்ல. நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய சொந்தங்கள், அண்ணன் தம்பி, நம்முடைய அக்கா தங்கச்சி எல்லோரோடு சேர்ந்து வாழ வேண்டும். மூமின்களுக்கு மத்தியில ஒரு நேசத்தோடு பாசத்தோடு நல்ல எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க விட வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா நிலைகளிலும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துள்வானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
أشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله يا أيها الإخوان والأستاذ لا متى على الزمان في الغفلة لا متى على الاهتمام في قضاء الشهوة لا متى هذه الجرعة ارتكاب الحرام أما تعتبرون من خلال الليالي والأيام أما تتفكرون في سير من ملائكة الكرام كانوا يجتهدون في العبادة غاية الاجتهاد ويتجنبون الشرور والفساد والآثام كانوا لا يخافون في الله لومة لائم ولا يظاهرون في أوامر الملك الدائم القيام تركوا أعمالهم باتباع الشرائع ونقوا أرواحهم وعبدانهم من القبائل بالرضا فعجبا منكم تنتسبون إليهم وتتبعون أنكم منهم ولا تتبعون قلوبهم ولا تطلقون هديهم وتخالفونهم سائر الليالي والأيام أما سمعتم قول نبينا صلى الله عليه وسلم من قطع به عمله لم يسرع به نسبه أما علمتم أن مجرد الانتساب إلى أصحاب المراكب العلية لا يفيد يوم التحكم والآثام فتنبهوا من نوم الغفلة واخشوا يوم المحاسبة والانتقام واستغفروا ربكم في خلواتكم وجلواتكم من الذنوب والآثام وقولوا باسطي أكف السؤال من العزيز الحمدان اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام حينا ربنا بالسلام وارسلنا على السلام يا ذا الجلال والإكرام أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم ولا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد ملك بل رؤوف رحيم ورب حليم